ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐசிசி சிலபஸில் இருக்கக்கூடிய 10th கிளாஸில் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எ சர்க்கிள் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் வீட்டில் வந்து ஒரு சர்க்குலராக ஒரு கிளாக் பார்த்துருப்போம். இதோட சர்க்கம்ஃபரன்ஸில் ஒரு 3 பாயிண்ட் ஏ பி சி அப்படின்னு 3 பாயிண்ட் இருக்குது. இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறதுன்னு பார்த்தோம்னா ஒரு 5 விஷயம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஆர்க்கு, செகண்டு கார்டு, தேர்டு ஆங்கிள், ஃபோர்த்து செக்மெண்ட், ஃபிஃப்த் செக்டார். இப்படி ஒரு 5 கிடைக்கும். இப்போ இந்த சர்க்கிளில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டை நான் கனெக்ட் பண்ணுறேன், ஏவும் பியும் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ஏபிசின்னு இருக்குல்ல, இதில் இப்படி ஒரு ஆரம் மார்க் போட்டுட்டு இப்படி ஒரு ஆரம் மார்க் போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஏசிபி அப்படின்றது ஆர்க்கு. ஓகேவா? இதை ஆர்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த சிம்பிள் வந்து இப்படி போட்டுப்போம். எப்பயுமே நம்ம ஆர்க்கில் வந்து சொல்லணும் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கதான் நம்ம சொல்லணும். இப்போ இதை வந்து ஏசிபின்னு சொல்லுவோம். இதில் வந்து 2 விதமான ஆர்க் இருக்குது. ஒன்று மைனர் ஆர்க், இன்னொன்று மேஜர் ஆர்க்குன்னு 2 இருக்குது. ஸோ இது வந்து சின்னதாக இருக்கனால இது மைனர் ஆர்க்குன்றோம். வேறஸ் இந்த பி, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் டின்னு வச்சுக்கிறேன், இந்த இடத்துல ஏன்னு ஒன்று இருக்குது. அப்போ இந்த பிடிஏ அப்படின்ற ஆர்க்கை போட்டோம்னா அதை மேஜர் ஆர்க்குன்னு சொல்லுவாங்க. இதை மைனர் ஆர்க்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ 2 ஆர்க்கும் சேமாக வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டு ஆர்க்கும் சேமாக இருக்குது அப்படின்னா இப்படி ஒரு ஆர்க் வந்திருக்கு, இப்படி ஒரு ஆர்க் வந்திருக்கு. ஸோ இந்த ஏபி, இந்த இடத்துல ஓன்ற பாயிண்ட்டு, இந்த இடத்துல பி, இந்த இடத்துல டி, இந்த இடத்துல சி இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஏசிபின்றத பிடிஏ ரெண்டுமே வந்து சேம் தான். அப்போ செமி சர்க்கிள்னு சொல்லுவாங்க. அப்போ ஆர்க்கு ஏசிபி இஸ் ஈக்குவல் டு ஆர்க்கு பிடிஏ. அப்போ இதை செமி சர்க்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப். இந்த டாப்பிக்கில் வந்து என்னென்னா இதோட சென்ட்ரல் ஸ்கில் என்னென்னா வந்து இந்த 5 பாயிண்ட்டையும் ஒரு சர்க்கிள் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆர்க்கு, கார்டு, ஆங்கிள், செக்மெண்ட், செக்டர் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இப்போ இதுதான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு பார்த்தா அந்த ஆர்க்கு. செகண்ட், திருப்பி நான் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஏ, இந்த இடத்துல பி, இந்த 2 பாயிண்ட்டையும் நான் வந்து ஒரு ஹரிசாண்டல் டச் பண்ணுறேன். இந்த ஏபின்ற பாயிண்ட்டை நம்ம கார்டு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? ஸோ இந்த ஏபின்றது கார்டு. ஸோ இதே இது வந்து பார்த்தோம்னா லார்ஜஸ்ட்டு கார்டு என்னவாக இருக்கும்னு கேட்டோம்னா அதான் டயமீட்டராக இருக்கும். இப்போ இதே சர்க்கிள் எங்கே கரெக்டாக எங்கே வந்து மேக்ஸிமம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த சர்க்கிளோட டயமீட்டர் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல வர்றது தான் வந்து நமக்கு லார்ஜஸ்ட்டு கார்டு தான் நம்ம டயமீட்டர்னு சொல்கிறோம். இது கார்டு. 3வது செக்மெண்ட்டு. செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு என்னென்னா வந்து ரொம்ப சிம்பிள். திருப்பி நம்ம வந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறோம். இதில் ஏன்னு ஒரு பாயிண்ட் வச்சுருக்கோம், பின்னு ஒரு பாயிண்ட் வச்சுருக்கோம். இது 2 ஹரிசாண்டலாக கனெக்ட் பண்ணிடுறோம்.
இந்த டி பாயிண்ட் இப்படி வச்சுக்கிறோம். ஸோ இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த ஏசிபி இருக்குல்ல, இந்த ஆர்க்கு இந்த ஃபுல்லாக கவராக இருக்க ஏரியாவை செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் 2 விதமான செக்மெண்ட் இருக்கும் ஒரு சர்க்கிளுக்கு. ஒன்று வந்து இந்த ஏசிபி, இன்னொன்று வந்து இந்த பிடிஏ அப்படின்ற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இதில் வந்து 2 விதமான செக்மெண்ட்டு, மைனர் செக்மெண்ட், மேஜர் செக்மெண்ட் அப்படின்னு வரும். கம்மியாக இருக்கிறத இந்த ஏசிபின்றதை நம்ம வந்து என்ன சொல்லுவோம், மைனர் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதே இது இந்த பிடிஏவை என்ன சொல்லுவோம், மேஜர் செக்மெண்ட் சொல்லுவோம். ஏன்னா இந்த வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும், இது அதிகமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான். ஸோ மேஜர் செக்மெண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து என்ன வரும்னா பிடிஏ, இந்த ஆர்க் போடுறோம்ல, இதுதான் மேஜர் செக்மெண்ட். மைனர் செக்மெண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப ஏசிபி அப்படின்றத சொல்லுவாங்க. இந்த ஆர்க்கை வந்து நம்ம மைனர் செக்மெண்ட் சொல்லுவோம். இப்போ நம்ம 2 இது பார்த்துட்டோம். அடுத்தது ஆங்கிள் பார்க்க போகிறோம். ஆங்கிள் பொறுத்தளவுக்கு வந்து என்னென்னா, திருப்பி வந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறோம். அதே மாதிரி பாயிண்ட் வச்சுக்கிறோம், ஏபிசி அப்படின்னு வச்சுக்கிறோம். இந்த இடத்துல ஒரு டி பாயிண்ட் இருக்கட்டும். இதை சர்க்கிளோட சென்டர் வந்து ஓன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து இந்த லைனையும் இந்த லைனையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஏன்ற பாயிண்ட்டையும் பின்ற பாயிண்ட்டுக்கும் நடுவில் இந்த சென்டர் பாயிண்ட்டை டச் பண்ணிவிட்டு இந்த இது வருது. அப்போ இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும்ல. ஸோ இது வந்து 2 விதமான ஆங்கிள் இருக்கும். ஸோ அப்போ இதில் வந்து 2 ரேடியஸ் இருக்கும். ஸோ அதை வந்து என்னென்னா 2 எக்ஸ்ட்ரீமில் இருக்கும். ஸோ இது ஃபார்ம் பண்ணுறப்ப 2 ரேடியஸ் கிடைக்கிறப்ப ஒன்று வந்து ஆங்கிள் சப்ஸ்டெண்டட் பை த ஆர்க் ஆஃப் த அட் ஏ சென்டர் ஆஃப் ஏ சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து ஒரு ஆங்கிள். ஸோ இதே இது இன்னொரு சைடு போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள். ஸோ இந்த 2மே இருக்குது. ஸோ சென்டர் ஆஃப் த ஆங்கிள் அப்படின்றத நம்ம இது சொல்கிறோம் நம்ம. ஓகேவா? ஸோ அப்போ ஏஓபி அப்படின்றது ஆங்கிள் அட் சென்டர். இதில் ஆர்க் வந்து ஏசிபின்னு இருக்குல்ல, ஆர்க் வந்து ஏசிபின்னு இருக்கிற இடத்துல இது வந்து சப்டென்ஸ் அப்படின்னு ஆறப்ப ஏஓபின்றது ஆங்கிள் அட் சென்டர்னு வரும். வேறஸ் இதே கேஸில் அடுத்த கேஸில் இந்த பிடிஏ இருக்குல்ல, ஆங்கிள் இருக்குல்ல, அது வந்து சப்டென்ஸ் அப்படின்றப்ப ஏஓபி அட் த சென்டர் அப்படின்ற மாதிரி வரும்.